லேர்ன் நேச்சரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திப்பிலி. பொதுவாக சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3த்தையும் தான் சேர்த்து சொல்லுவாங்க எப்போவுமே. இது 3த்தையும் சேர்த்து கஷாயம் பண்ணி குடி அப்படின்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த செடியை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை. இப்போ இந்த ஆர்டிக்கலுக்காக கலெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு அது கிடச்சிது. இது பார்க்குறதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு மிளகு வகையை சேர்ந்தது, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. இங்கிலீஷில் பைப்பர் லாங்கம் இதுக்கு பேர். இது புதர் மாதிரி வளருமா இது. பல பருவச் செடியாகும் அப்படின்றாங்க. இது ஒரு மூலிகை தாவரம். இந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய மிளகு கொல்கத்தாலேருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ பயிர்களில் மிகவும் அதிக அளவில் இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்துறது இந்த திப்பிலி தான். பொதுவாகவே கஷாயத்துக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மிளகு மற்றும் வெற்றிலை வகையை சார்ந்த இது பைப்பர் லாங்கம். இந்த தாவர பெயரால் இது அழைக்கப்படுது. கொடி வகையை சார்ந்த இந்த திப்பிலி ஒரு நீண்ட கால பயிர். உடனேலாம் கல்டிவேட் பண்ணிட முடியாது, அது ஒரு விஷயம் இருக்குது. இதில் நிறைய கிளைகள் இருக்குது. இது ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதீதமாக தான் வளரும் அப்படின்றாங்க. 3 அடிக்கு மேலேயும் போகும் அப்படின்றாங்க. இதோட செடிகள் ரொம்ப உறுதியாக இருக்கும். வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பூக்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இதில் அந்த அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இலைகள் 5லேருந்து 9 சென்டிமீட்டர் நீளம் அந்த அளவுக்கு இருக்கும். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதாவது ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இதிலே ஆண் பூக்கள், பெண் பூக்கள் அப்படின்னு தனித்தனியாக 2 இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது திப்பிலியில் இந்த திப்பிலி காயில் வெற்றிலை போன்ற காரத்தன்மை இருக்கும், அது காயாக இருக்கிற ஸ்டேஜில். அப்போ அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. கருமிளகை காட்டிலும் இந்த திப்பிலியோட காயில் காரத்தன்மை கருமிளகை விட காரம் இந்த இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது திப்பிலியோட மருத்துவ குணம் பார்க்கலாம். இதை நம்ம பொடி செஞ்சு தேனில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை கஷாயம் பண்ணியும் சாப்பிட்லாம். எந்த வகையிலனாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு புது மெத்தடாலஜி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணலாம், தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது மிளகு மாதிரி தான் இருக்குது. இது மெயினாக மிளகு ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறமா கோழை, குரல் கம்மல், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இதை சால்வ் பண்ணும். இது இந்த ஏஜ் தரப்பினர் தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா சளி, இருமல், ஆஸ்துமா, விக்கல், இந்த மூச்சு பிரச்சனை இது எல்லாருக்குமே இருக்குது. அதனால் குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இது சாப்பிட்டுட்டு வரலாம். இது அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை செடி தான். ஸோ இந்த மூலிகை செடி பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த திப்பிலியை இது முகத்தில் நிறைய பேருக்கு மச்சம் சில பேருக்கு பிளாக்காக இருக்கும், சில பேருக்கு ரெட்டிஷாக இருக்கும், டார்க் ரெட்டிஷாக. ஸோ அந்த மாதிரி மச்சத்தெல்லாம் இந்த திப்பிலி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அது அதுக்காகவே அவங்க பார்லர்லாம் போய் ரிமூவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இந்த திப்பிலி மூலமாக சரி பண்ணிடலாம், முகத்தில் ஏற்படக்கூடிய மச்சங்களை சரி பண்ணலாம் அப்படின்றாங்க. மச்சம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேருக்கு அது ரொம்ப பெருசாக ஆகிட்டே போகும். நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டில் யாருக்காவது இருந்தால் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த திப்பிலி பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்த திப்பிலியோட விழுதை நெய்யில் பக்குவமாக அதை கலந்து இந்து உப்போட மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்றாங்க. முக்கியமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சில பேருக்கு உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும். அந்த பார்க்கின்சன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மெயினாக அந்தளவுக்கு இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு அப்பப்போ ஒரு மாதிரி சொரணை இல்லாமல் இருக்கும். ஒரு இடம் இந்த கை டக்குன்னு ஒரு மாதிரி இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த உணர்வின்மை பிரச்சனை எல்லாமே இந்த திப்பிலியில் செய்யக்கூடிய மூக்குப்பொடி, அதில் ஏதோ ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. அது அந்த நூலில் ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த பொருளை கொண்டு செஞ்ச மூக்குப்பொடியை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. சரி நண்பர்களே, லேர்ன் நேச்சரில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூலிகை செடி திப்பிலியை பற்றி பார்த்தோம். இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் வளர்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகை விட ரொம்ப காரத்தன்மை அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆர்டிக்கல் நான் ஒரு நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இந்த நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, குழம்பு பொடி, அந்த பொடிக்கு பதிலாக இவங்க அந்த மிளகை, இந்த திப்பிலி மிளகை அவங்க நல்ல பொடி செஞ்சு காரத்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துகிறாங்களாம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தினாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டேரெக்டாகவே. ஏன்னா இதில் இப்படி தான் செய்யணும்னு இல்லை. ஒவ்வொரு இதோட கலக்கும்போது, ஒவ்வொரு பொருளோட கலக்கும்போது அதோட மருத்துவ குணம் மாறும். தேனோட கலந்து சாப்பிடும்போது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, இல்லை டேரெக்டாக கஷாயம் பண்ணி சாப்பிட்டா ஒரு பெனிஃபிட். மற்றபடி இது எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த லேர்ன் நேச்சரில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.